1000 பேர் 1000 சொல்லலாம், விசாரிக்கணும்ல. விசாரிக்காம நீ உறுதி பண்ணிட்டு போயிட்டு இருந்தீன்னு என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? என்னமோ வயசுக்கு வந்தோன்னே குச்சியில் இருந்த பொருளை தூக்கிட்டு போய் அப்படி சோளக்காட்டில் வச்சு குண்டு கட்டா கற்பழிச்சு விட்ட மாதிரி கதறிட்டு இருக்கு எல்லாரும். என்ன உங்க மனநிலை என்ன? விருப்பம் இல்லாமல் ஒரு பெண்ணை கடத்திட்டு போய் நீங்கள் வலுக்கட்டாயமாக புணர்ந்தால் தான் வன்புணர்வு வச்சா தான் அது குற்றம். நீங்கள் விரும்பி படுத்தா அதுக்கு பேர் என்ன? அதுக்கு பேர் என்ன சொல்லுங்கள்? 15 வருஷமாக நீங்கள் இங்கே பாருங்கள், 15 வருஷமாக நீங்கள் எல்லாரும் சேர்ந்து என்னையே, என் குடும்பத்தை, என்னை சார்ந்த எல்லாரையும் கற்பழிக்கிறீங்க, வன்புணர்வு செய்கிறீங்க. எங்கள் மனநிலை எப்படி இருக்கும்? இவங்க என்னை சார்ந்தவங்கள்ட்ட சொல்லி அழுகிறாங்க. அந்த செய்திகள்லாம் இருக்குது உங்களுக்கு வேணா, அப்புறம் நான் வேணா அது நாகரிகங்கிறது நான் வெளியில்லை, அது ரொம்ப பாவமாக இருந்துச்சு. சரி, இப்போ சரி என்ன செய்யலான்னு சரி ஏதாவது உதவி விடுங்க. இப்போ அந்த மாதிரி நிறைய பேருக்கு நாங்கள் உதவுறோம். சரி அது உதவி விடுங்க, ஏன்னா நாங்கள் செத்து போயிடுவோம், ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எங்களுக்கு யாரும் இல்லை அப்படிங்கும்போது சரி சரி உதவி விடுங்க. அது ஒரு 2-3 மாதம் உதவுனாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் திருப்பி புகார் அளிச்சோடனே அது நின்றுச்சு. அப்படி ஒரு என்ன சொல்றது, ஒப்பந்தமோ அப்படி ஒரு இதோ இல்லை. ஆங்கிலத்தில் கமிட்மெண்ட் சொல்லுவாங்களா, அப்படி ஒன்றே இல்லை. அது சரியே வரல. அதோட அது திருமணம்ங்கிற அந்த இடத்துக்கே வரல. ஒரு பெண்ணை அப்படியே தூக்கிட்டு போய் நான் வன்புணர்வு செஞ்சு கதற அப்படி வன்புணர்வு செஞ்சு விட்ட மாதிரி நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஒரு நடிகை இவ்வளோ காலம் இருந்து அது ஒரு தெருவாக ஒவ்வொரு தடவையும் என்னை அசிங்கப்படுத்திருக்கும் போது நீங்கள் எல்லாம் அதை ரசிச்சுட்டு தானே இருந்தீங்க. நீ விரும்பி தானே நீங்கள் உற வச்சுக்கிட்டீங்க. அப்புறம் எங்கே அதுக்கு என்ன பிரச்சனை? அதில் பிடிக்கலாம், பிரிஞ்சு போயிட்டீங்க. 15 வருஷம் ஆயிடுச்சு, எனக்கு கல்யாணம் ஆகியே 14 வருஷம் ஆயிடுச்சு. இது காதல்னு ஒன்று இருந்தால், காதலிச்ச ஒரு பெண் உலகத்தில் யாராவது காதல்னு ஒன்று இருந்தால் இப்படி முச்சந்தியில் நின்று இப்படி கத்திட்டு யாராவது இருப்பாங்களா? இது காதலா கன்றாவியா? பாலியல் குற்ற வழக்கு, என்னையா குற்ற வழக்கு? என்ன பாலியல் குற்றம் நிரூபிக்கப்பட்டிருக்கா? விரும்பி உற வச்சுக்கிட்டு போனவா அவ சேட்டை பண்ணிட்டு அலையக்கூடாது.